ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம தியா சேனலில் எல்லாரும் சூப்பராக விரும்பி சாப்பிடும் ருசிக்கும் அவுல் கொல்கட்டை, அவுல் ஸ்வீட் கொல்கட்டை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அந்த அவுல் ஸ்வீட் கொல்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நாங்கள் எப்படி எவ்வளோ சிம்பிளாக செய்கிறோம். வித்தின் 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் வாங்க வீடியோக்குள்ள. தேவையான பொருட்கள்: அவுல், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், ஃப்ளேவருக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு 2 பீஸ் ஏலக்காய், அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு நாங்கள் எடுத்துக்கிறோங்க. நீங்கள் என்ன எண்ணெலாம் எடுத்துக்கலாம். அப்புறம் திருவுன தேங்காய். செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அந்த கடாய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சு அவுலை வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு அந்த அவுலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுப்போம். ஏன்னா நம்ம அந்த அவுலை பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணி தூளாக எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவைப்படுமோ நம்ம ஆளுக்கு அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஸ்வீட் போட்டு அந்த ஸ்வீட்டை வந்து பாகு மாதிரி கொண்டு வரதுக்கு லைட்டாக அதில் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா லிக்விட் ஃபார்மில் வந்துச்சு. லைட்டாக அப்படியே பபுள்ஸ் மாதிரி வரும். கொதிக்கும் போது இது கொஞ்சம் கொதிச்சிட்டே இருக்கட்டும். இன்னொரு கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எள்ளையும் லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து வச்சுக்கிட்டு இந்த அவுல் இப்போ என்ன பண்ணுவோம், கிரைண்ட் பண்ணி இது மாதிரி பவுடராக எடுத்துக்கோங்க. அந்த சைடில் அந்த நம்மளோட இது பாகு கொதிச்சுட்டே இருக்கும் போது அந்த பாகு நல்லா பபுள்ஸ் வந்த பிறகு ஏலக்காய் வாசனைக்கு போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த அவுல் போகான்றாங்க பார்த்தீங்களா, அந்த அவுலை போட்டு நல்லா அந்த வாட்டர்லேயே அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே அது லைட்டாக கொஞ்சம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருவி வச்ச தேங்காவை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அந்த சூட்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக அழகாக வந்துச்சுல. இப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படின்னா இப்படி சாப்பிட்டா கொஞ்சம் சில குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எள்ளு வந்து அது ஆடஸ் தான் கார்னிஷிங்க்கு டேஸ்ட்டுக்கு நல்லா அப்படியே காடுவோம். அதுக்கப்புறம் கீ போட்டால் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். முக்கால்வாசி பேருக்கு கீ ரொம்ப பிடிக்கும்ல, குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கீ போட்ட பிறகு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆறட்டும். அந்த ஆறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த இட்லி பாத்திரத்தில் லைட்டாக ஆவி வந்த பிறகு இதை வந்து இந்த போஹா மிக்சரை ரவுண்டாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம். கொல்கட்டை ஷேப்லேயும் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க. ரவுண்டாக கூட பிடிச்சிக்கலாம், இல்லை தட்டையாக வடை ஷேப்பில் கூட பிடிச்சி வைக்கலாம். நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி அந்த ப்ரீஹீட் பண்ண இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். அது வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க. டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். அழகாக பார்த்தீங்களா, நாங்கள் எங்களுக்கு ஏற்ற அளவுக்கு பீஸ் பிடிச்சி வச்சிட்டோம். இட்லி மூடியை போட்டு மூடிடலாம். லிட்டை போட்டு மூடிட்டு வெயிட் ஃபார் நாட் மோர் தென் 2 மினிட்ஸுங்க. சைடில் அப்படியே ஆவி வந்துடும். ஆவி வந்து திறந்து பார்த்தீங்களா, அப்படியே இப்போ வாசனை இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். அவ்வளோ வாசனை அப்படியே அந்த கார்டமன், அந்த ஏலக்காய் வாசனை, அதுக்கப்புறம் அந்த போஹா அவுல் வாசனை, அந்த எள்ளு வாசனை, அந்த நெய் விட்டம் பார்த்தீங்கன்னா அந்த நெய் வாசனை எல்லாம் அப்படியே கண்ணுக்கு பாருங்கள் எவ்வளோ குளிர்ச்சியில் அழகாக இருக்குல்ல. குட்டீஸ்லாம் கொடுத்தா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஈவினிங் ஸ்நாக்ஸ் 10 to 15 மினிட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே குட்டீஸ் கையில் அப்படி எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வரோம்.